200 நெய் வாங்கினா 200 நெய் இப்போ சொல்லிடுங்க கரெக்டா. சொல்கிறேன், கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அதான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது என்ன விஷயம் தப்பு. நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆண்டி தான் தப்பு பண்ணது என்ன நினச்சிங்க? ஓகே. குக்கர் நல்ல புது அரிசி. ஓகே. பச்சை அரிசியா? நைஸ் அரிசி, பச்சை அரிசி. ஓகே. புது அரிசியை 2 ஆளாக்கு போடுங்க. ஓகே. 400 கிராம் வைங்களேன், 400. ஓகே. ஒரு குக்கரில் போட்டு வச்சுருங்க. ம். ஒரு 3, 4, 5 விசில் விட்டுருங்க. ஓகே. நல்லா குழஞ்சிரட்டும் சாதம். ஓகே. எவ்வளோ தண்ணி? அரிசிக்கு எவ்வளோ தண்ணி? 3 பங்கு. ஓகே, 3 பங்கு. 6 பங்கு. ஓகே. ஒரு டம்ளர் பச்சரிசினா 3 டம்ளர் தண்ணி. அது வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆற விட்டுருங்க. ஆறி முடிஞ்ச உடனே அந்த ஓப்பன் பண்ணோன்னு ஹீட்டாக இருக்கும்ல, அதில் நெய்யை ஊற்றிடுங்க. 150 கிராம் 150 கிராம் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது இறங்கட்டும். ஓகே. கலங்கி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த அரிசியை ஃபஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே 1 கிலோ வெள்ளத்தை நச்சு போட்டு ஓகே. தண்ணி லேசாக தொளிக்கிற பதம் இருந்தால் போதும். 3 டம்ளர் அரிசிக்கு 1 கிலோ வெல்லம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 கிலோ வெல்லம். ஓகே. ஓகே. சாரி, 1 கிலோ போட்டால் தான் இந்த டேஸ்ட் வரும். ஓகே, டன். 1/2 கிலோ போதும். 1/2 கிலோ போட்டால் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். ஆமாம், சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த டேஸ்ட் வராது. ஓகே. நெய்யை நீங்கள் அதில் கலக்கலைன்னா இது சேராது. நீங்கள் நெய்யை இதில் ஊற்றி ஒன்றா ஊற்றி கிண்டக்கூடாது. ஓகே. முதல்ல அந்த வெள்ளைச்சோறில் நெய்யை ஊற்றி நெய்யை நல்லா உருகி கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிண்டி விடுங்க. ஓகே. ஊற்றணுன்னு கிண்ட வேண்டாம். ஓகே. அதுவே உருகி உள்ள இறங்கட்டும். எல்லாம் கிண்டி விட்டு தனியாக வச்சுக்கோங்க. இதை லேசாக தண்ணியை தொளிச்சு பாக காய்ச்சுங்க. ஓகே. ஒரு கரண்டி புளிக்கரண்டி இருக்குல்ல, அதுலயே சின்ன இதுலையா அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்துங்க. கருகி போயிடாமல் வறுத்துங்க. கிஸ்மிஸ் இதெல்லாம் வறுத்துங்க. இதில் ஏலக்காய் 3, 6 ஏலக்காய் அல்லது 7 ஏலக்காய் அதுக்கு மேலே போடாதீங்க. வீசிடும். அதை பாகிலே போட்டு கிண்டிடுங்க. ஓகே. அப்புறம் இந்த தாளிக்கிறோம்ல, இந்த பொரியல் கிஸ்மிஸ் போலாம், இந்த முந்திரி எல்லாத்தையும் பாகில் போட்டுங்க. பாகில் போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. லேசாக தூக்கி பார்க்கும்போது கம்பி பதமாக வந்துருச்சுன்னா இந்த சோறை அப்படியே அதுக்குள்ள கொட்டுங்க. ஓகே. கொட்டி கிண்டிடுங்க. ஓகே. ஒரு கம்பியா? லேசாக கம்பி பதம் வந்தாலும் போதும். ரொம்ப விட்டுனா கல்கோனா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, தண்ணியாக இருக்கிறதுக்கு நல்ல கெட்டியாயிருச்சு அப்படின்னு தூக்கி விடும்போது தெரிஞ்சிடும். ஓகே. உடனே அதை தூக்கி கொட்டி கிண்டி போடணும். சூப்பர். ஆனா இதுல வச்சிடக்கூடாது. கொஞ்சம் இட்லி சட்டியில வைங்க, பெருசா. ஓகே, சூப்பர். ஆனா நம்ம நீங்க தட்டில் வச்சு தாளிக்கிறது சட்டியில போட்டு வச்சுங்க, கிண்ட முடியாதுல்ல. ஆமா. ஓகே, தேங்க்ஸ். இது எவ்வளவு இந்த டேஸ்ட் வர